கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119 92வது வசனம் சொல்லுகிறது, உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் சரியாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரன் தாவீது மிகவும் நேர்த்தியாக அழகாக சொல்லுகிறார், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி வேதத்தை குறித்து சங்கீதக்காரன் தாவீது மிகவும் சரியாக சொல்லுகிறதை பார்க்கும். அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிற போது இந்த வேதத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து நிதானமாய் நீங்கள் வாசிக்கிற போது இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்மை பலவிதமான துக்கங்களில் இருந்து பலவிதமான வேதனைகளில் இருந்து நம்மை அது மகிழ்ச்சிக்குள்ளாய் வழி நடத்துகிறது, நம்மை தேற்றி நடத்துகிறது. நமக்குள்ளாக இருக்கிற பல துக்கங்கள், பல வேதனைகள், பாடுகளை நீக்கி நம்மை அது மனமகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துகிறது, நம்மை மனமகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போய் நிறுத்துகிறது. அந்த வசனம் நம்மை அப்படியாய் நடத்துகிறது என்பதை இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரன் தாவீது தன் அனுபவத்தை அவர் சரியாக இங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அநேக துயரங்கள் தாவீது மனிதன் மூலமாய், உறவு மூலமாய், அநேக ஜனங்களால் வந்த துன்பங்கள் உண்டு. அநேகமாய் துயரங்கள், துன்பங்கள் அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்தது நிமித்தமாய் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தபடினாலே, கர்த்தருடைய வேதத்தை அவன் அறிந்தபடினாலே, அதை வாசித்தபடினாலே, அதை நினைத்து பார்த்தபடினாலே, அதை நம்பினபடினாலே கர்த்தர் வாழ்க்கையிலே அந்த ஒரு மனமகிழ்ச்சியை அவன் வாழ்க்கையிலே அனுபவித்தபடினாலே அதை அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை, இந்த வேத வார்த்தை அவனுக்கு ஒரு மனமகிழ்ச்சியாய் இருந்திருந்தது, மனமகிழ்ச்சியாய் நடத்தினது. துக்கத்தின் நேரத்திலே, வேதனை நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்திலே, நிந்தையின் நேரத்திலே அந்த வார்த்தை அவனுக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது என்று சொல்லி ஊர்ஜிதமாய் அவன் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் வேதத்தை வாசியுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள். அந்த வார்த்தை நம்மை மனமகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போகும், நம்மை ஆறுதல் படுத்தும், தேற்று நம்மை சமாதானமாய் நடத்தும். அந்த வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.